ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு உருக்கிக்கணும். வெங்காயம் வச்சுக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசை, அது இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வணக்கணும். 2-3 தக்காளி, 2 பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி. இது 2 பெரிய தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 4 பல், 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, முந்திரிப்பருப்பு, இவ்வளோ முந்திரிப்பருப்பு. இதை தான் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். பச்சை பட்டாணி இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு விசில் விட்டுட்டா தான் நல்லது. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே வறுத்தாச்சு, அரைச்சாச்சு. பச்சை பட்டாணி ஒரு 2 கைப்பிடி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். மறுபடியும் பட்டர் போடுறேன். ஸ்லோவாக வச்சுருக்கேன், ஏன்னா இது ரொம்ப பெருசாக இதாகும். அதனால் பட்டர் போட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கலருக்கு காஷ்மீரி மிளகாய், கரம் மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, சீரகம், கடல்பாசி எல்லாம் இருக்குது இதில். அதை போட கொஞ்சம் தனியா, உப்பு. நல்லா இதாகி சுண்டிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி போடுறேன். குக்கரில் வேக வச்சுருந்தேன், சும்மா அது ஏன்னா இதில் வேகாதுன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம திக்காக தான் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி வச்சுருக்கேன். உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கேன். இது பச்சை வாசனை வருது, அதனால் கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம், சர்க்கரை 1 ஸ்பூன். க்ரீம் ஊற்றுவாங்க, நான் க்ரீம் ஊற்ற போகிறது இல்லை, கொஞ்சம் பால் தான் ஊற்றுவேன். அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டினோடனே பன்னீர் போட்டுட்டு இது வெந்தயக்கீரை பொடி பவுடர், மேத்தி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேத்தி லீவ்ஸுன்னு ஒரு பேக்கெட் பன்னீர் போடுறேன். கொஞ்சம் தூளாயிடுச்சு, அதையும் சேர்த்துட்டோம். க்ரீமுக்கு பதில் நான் கொஞ்சம் பால் தான் ஊற்றுறேன். மேத்தி லீவ்ஸ் நுணுக்கி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் சுண்டு லீவ்ஸ். நான் கொஞ்சம் பால் மட்டும் அதுக்கு அந்த டேஸ்ட் வரதுக்காக கொஞ்சம் பால், திக்கு பாலை அப்படி ஊற்றிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா ஆயிடுச்சு. பன்னீர் பாருங்கள், அடியில் அப்படியே பிடிக்க போகுது. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் சுண்டணுன்னா வெண்ணெய் தான் போட்டிருக்குறோம், அதனால் தேராது. அதனால் நம்ம திக்கு ஆயிடுச்சு. பார்த்திங்களா, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டேன். இப்படி தான் பண்ணுவேன் நான். இன்றைக்கி உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணும்னு காமிக்கணும்னு நினச்சேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு. நைட்டு வந்து இது இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கிறேன், அதுக்காக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கிறேன். இது மத்தியானம் கொஞ்சம் ஊற்றிட்டு நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணி சாப்பிட போகிறோம். தேங்க்யூ. பாருங்கள், கலர் அப்படியே வருது பாருங்கள். ஆஃப் பண்ணி ஸ்லோவில் இருந்ததை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், அடுப்புலேயே வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கலர் வந்துடுச்சு. அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்யூ.